அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி தஜ்வீத் சட்டங்களில் கிளாஸ் 21 நம்ம பார்க்குறது அஹ்காமு மத், அதாவது மத்துடைய சட்டங்கள். மத் அப்படின்னா மத் அப்படின்னா நீட்டுதல் அப்படின்ற பொருள் கொடுக்கும். குர்ஆனில் பல இடங்களில் இந்த மத்து வரும். அதை 2 கவுண்ட்ஸில் இருந்து 6 கவுண்ட்ஸ் வரைக்கும் அதை நம்ம நீட்டி உச்சரிக்கணும், நீட்டி ஓதுற மாதிரி இருக்கும். ஸோ மத்து பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதனால் இன்ஷால்லா எல்லாமே இந்த செஷன்லேயே பார்க்க நம்ம ட்ரை பண்ணலாம். ஹுருஃபுல் மத். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மத்துடைய லெட்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹுருஃபுல் மத். ஹுருஃபுல் மத் என்றால் மத்துடைய எழுத்துக்கள். ஹுரூஃப்னா எழுத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ மத்துடைய எழுத்துக்கள் 3, அதாவது அலீஃப், வாவ், யா. இந்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்துடைய எழுத்து அலீஃப், வாவ், யா. இப்போ நெக்ஸ்ட் டைப்ஸ் பார்க்கலாம். மத்தின் வகைகள். மத்துடைய சட்டமானது 2 முக்கிய வகைகளை கொண்டது. ஸோ அதில் 2 டைப்ஸ் இருக்குது, அதுலேயே நிறைய சப் டைப்ஸும் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த 2 மெயின் டைப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மத்துல் அஸ்லி. மத்துல் அஸ்லி அப்படின்னா நேச்சுரல் மத், இயற்கையான மத். மத்துல் ஃபரைஇ அப்படின்னா 2ஆம் நிலை மத், செகண்டரி மத். ஸோ இதுதான் 2 டைப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம என்ன பார்த்தோம்னா அஹ்காமுத் மத். அஹ்காமுத் மத் அப்படின்னா நீட்டுதல்ன்ற அர்த்தம் தரும். அதை குர்ஆனில் நிறைய இடங்களில் வரும். ஸோ டைப்ஸை பொறுத்து 2 கவுண்ட்ஸ்லேருந்து 6 கவுண்ட்ஸ் வரைக்கும் நம்ம அதை நீட்டி ஓதணும். அதோடைய மத்துடைய எழுத்துக்கள் ஹுருஃபுல் மத் என்னெல்லாம் அலீஃப், வாவ், யா. ஸோ மத்துடைய 2 மெயின் டைப்ஸ் என்னென்னா மத்துல் அஸ்லி, மத்துல் ஃபரைஇ. மத்துல் அஸ்லினா நேச்சுரல் மத், மத்துல் ஃபரைஇனா செகண்டரி மத். மத்துல் அஸ்லி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். மத்துல் அஸ்லி அப்படின்னா இயற்கையான மத். இந்த மத்துல் அஸ்லியை அடிப்படையாக கொண்டு கிளை மத்துக்கள் 6 வகைகள் ஆகும். ஸோ இந்த மத்துல் அஸ்லிக்கு 6 டைப்ஸ் இருக்குது. ஸோ மெயின் டைப்பாக மத்துல் அஸ்லி பார்த்தோம் இல்லையா, அதில் 6 டைப்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்னா ஃபர்ஸ்ட் மத்துல் அஸ்லி, மத்துல் பதல், மத்துல் இவத், மத்துல் சிலா சுக்ரா, ஹுருஃபுல் முகத்தஅத், மத்துல் தம்கீன். இந்த மாதிரி 6 டைப்ஸ் இருக்குது. மத்துல் அஸ்லிலேயே 6 டைப்ஸ் இருக்குது. ஸோ இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம மத்துல் அஸ்லி, அதாவது ஃபர்ஸ்ட் டைப் பற்றி பார்க்கலாம். ஒரு வார்த்தையில் மத்துடைய எழுத்துக்களான அலீஃப், வாவ், யா இந்த 3 எழுத்துக்களும் அதே உச்சரிப்பு குறியீட்டுடைய எழுத்திற்கு பிறகு வந்தால் அவ்வெழுத்தை 2 மாத்திரை அளவுக்கு நீட்டி ஓத வேண்டும். அதாவது 2 கவுண்ட்ஸ் நீட்டி ஓதணும். ஸோ இதோட சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கணுன்னா அலீஃப், வாவ், யா இந்த 3 லெட்டர்ஸுமே இதோடைய உச்சரிப்பு எப்படி வரும்னா அலீஃப்னா அலீஃபுடைய ஹரக்கத்து என்னன்னா ஃபத்தஹா, வாவ்னா லொம்மா, யானா கெஸ்ரா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்துடைய சட்டம்னு வரும்போது அலீஃப்னா ஃபத்தஹ், வாவ்னா லொம்மா, யானா கெஸ்ரா. ஸோ இந்த அலீஃப், வாவ், யா இந்த 3 எழுத்துக்களும் அதே உச்சரிப்பு குறியீட்டுடைய எழுத்துக்கு பிறகு. ஸோ இப்போ அலீஃப்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு லெட்டர்ஸ்க்கு ஃபத்தஹா வந்திருக்கணும். வாவ்னா அதுக்கு முன்னாடி உள்ள லெட்டருக்கு தொம்மா வந்திருக்கணும். யானா அதுக்கு முன்னே உள்ள லெட்டருக்கு கெஸ்ரா வந்திருக்கணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா 2 கவுண்ட்ஸ் அதை நீட்டி ஓதணும். அதாவது ஃபத்தஹ் செய்யப்பட்ட எழுத்திற்கு பிறகு குறியீடு இல்லாத அலீஃப் வந்தாலோ, அல்லது கெசர் செய்யப்பட்ட எழுத்திற்கு பிறகு குறியீடு இல்லாத யா வந்தாலோ, அல்லது லொம்ம செய்யப்பட்ட எழுத்திற்கு பிறகு குறியீடு இல்லாத வாவ் வந்தாலோ, 3 எழுத்தையும் நீட்டி உச்சரிக்க வேண்டும். 2 கவுண்ட்ஸ் நீட்டி உச்சரிக்கணும். இன்ஷால்லா இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். கிதாபுன். கிதாபுன். இப்போ கேஃப்க்கு கேஃப்க்கு பக்கத்தில் தா வந்திருக்கு, தாக்கு ஃபத்தஹா வந்திருக்கு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் அலீஃப் வந்திருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அலீஃபுடைய குறியீடு என்னென்னா ஃபத்தஹா தான். அதனால் நம்ம 2 கவுண்ட்ஸ் நீட்டி ஓதணும். கிதாபுன். நெக்ஸ்ட்டு சகைருன். சகைருன்னில் ஒயின் வந்திருக்கு, ஒயின்க்கு கெஸ்ரா இருக்குது, அதுக்கு பக்கத்தில் யா இருக்குது. ஸோ இதில் என்னென்னா குறியீடு இல்லாத அலீஃப் வந்தாலோ இல்லை அந்த யாக்கு பாருங்கள் சுக்கூன் இருக்குது,
என்னவா வந்தாலுமே சரி, அது அலீஃப் வாவ் யா வந்தால் அது எப்படிப்பட்ட நிலையில் குறியீடு இல்லாமல் வந்தாலும் சரி, சுக்கூன் பெற்று வந்தாலும் சரி 2 கவுண்ட்ஸ் நீட்டி ஓதணும். இப்போ இங்கே கொயின் வந்திருக்கு, கொயினுக்கு வந்து கெஸ்ரா வந்திருக்கு, யா வந்து கெஸ்ராவுடைய சவுண்ட் தானே கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம இங்கே சகைருன் அப்படின்னு சொல்லி நம்ம ஓதணும். நெக்ஸ்ட் பாருங்கள், நூஹுன். ஸோ இங்கே வந்து தொம்மா, நூனுக்கு வந்து லொம்மா வந்திருக்கு, வாவ் வந்து தொம்மா சவுண்ட் தான் கொடுக்கும். ஸோ நூஹுன் பிஹிஜாரத்துன் தர்மீஹிம் தர்மீஹிம் மாகூல் மாகூல். ஸோ செகண்ட் ரோவில் ஜீம் ஜா வந்திருக்கு, அதில் வந்து அலீஃப் வந்திருக்கு, அதுக்கு ஜாக்கு வந்து ஃபத்ஹா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மீம்க்கு வந்து கெஸ்ரா, யா வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து கேஃப்க்கு வந்து தொம்மா, வாவ் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து 2 கவுண்ட்ஸ் நம்ம வந்து நீட்டி ஓதணும், அவ்வளோதான். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், இன்னும் நல்லா புரியும். இந்த ஸ்லைடில் பாருங்கள், அதாவது ஃபத்தஹ் செய்யப்பட்ட எழுத்துக்கு பிறகு அலீஃப்னு உதாரணம். இன்னல் அபுரார். ஸோ அங்கே வந்து ராக்கு ஃபத்தஹ் ப்ளஸ் அலீஃப் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இன்னல்லதீன, கெஸ்ரு செய்யப்பட்ட எழுத்துக்கு பின்ன யாவுடைய உதாரணம். இன்னல்லதீன, இங்கே வந்து ஜால் வந்திருக்கு, ஜாலுக்கு கெஸ்ரா ப்ளஸ் யா வந்திருக்கு. நெக்ஸ்ட் இன்னா ருசல்னா நூஹன் நூஹன், இங்கே வந்து தொம்மை செய்யப்பட்ட எழுத்துக்கு பிறகு வாவின் உதாரணம், அதாவது நூனுக்கு தொம்மா வந்திருக்கு, நெக்ஸ்ட் அது ப்ளஸ் வாவ் வந்திருக்கு. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இது கூடவே நம்ம வந்து சகைரா பார்த்துருப்போம் இல்லையா, கிளாஸ் 7ல் வந்து நம்ம சகைரா அப்படின்ற ஒரு குறியீடை பற்றி பார்த்துருப்போம். ஸோ அந்த அலீஃப் வந்து, அதாவது சிறிய அலீஃப், சகைரா அப்படின்னா சிறிய அலீஃப், அந்த குறியீடு வந்தாலுமே வந்து இந்த ரூல் அப்ளை ஆகும். அதாவது யாக்கு பின் யாக்கோ இல்லாட்டி வாவ் அலீஃப், இது மூணுக்குமே அந்த ரூலுமே வந்து அப்ளை ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், கிதாபுன் கிதாபுன், இங்கே வந்து தா வந்திருக்கு, தாக்கு ஃபத்தஹ் வந்திருக்கு, நெக்ஸ்ட் அலீஃப் வந்திருக்கு. ஸோ அலீஃப் வந்து நம்ம முன்னாடி உள்ள லெட்டருக்கு வந்து ஃபத்தஹ் ப்ரொனவுன்சியேஷன் வந்துச்சுன்னா 2 கவுண்ட்ஸ் நம்ம நீட்டி ஓதுவோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அந்த ப்ளூ கலர், அதாவது நெக்ஸ்ட் கலர் வந்து கிதாபுன், அதே தான். ஆனால் வந்து தாக்கு பக்கத்தில் ஒரு குறியீடு இல்லாத அலீஃப் வராமல் அதுக்கு பக்கத்து மேலே வந்து ஒரு சின்ன அலீஃப் கொடுத்துருக்காங்க, அதாவது சகைரா உடைய சைன் கொடுத்துருக்காங்க. அதனால் கிதாபுன், அதையும் நம்ம வந்து 2 கவுண்ட்ஸ் நீட்டி தான் ஓதணும். நெக்ஸ்ட் பாருங்கள், அது ராக்க, சேம். அங்கே வந்து ராக்கு பக்கத்தில் அலீஃப் வந்திருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து ராக்கு மேலே சகைராவுடைய சிம்பிள் வந்திருக்கு, அதனால் அதையும் 2 கவுண்ட்ஸ் நம்ம வந்து நீட்டி தான் ஓதணும். அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் வந்து மத்துல் அஸ்லி. ஸோ இது ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, மத்துல் அஸ்லியுடைய லெட்டர்ஸ் வந்து 3, அலீஃப் வாவ் யா. அதோடைய குறியீடு என்ன, அலீஃப்னா ஃபத்ஹா, வாவ்னா லொம்மா, யானா கெஸ்ரா. இதுக்கு இந்த மாதிரி, அதாவது இந்த மத்துடைய எழுத்துக்கு முன்னாடி உள்ள லெட்டர்ஸ்க்கு வந்து அதே குறியீட்டுடைய எழுத்து வந்துச்சுன்னா அது 2 கவுண்ட்ஸ் நம்ம வந்து நீட்டி ஓதுறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைப், அதாவது மதுல் அஸ்லியில் மொத்தம் 6 டைப்ஸ் இருக்குது. மதுல் அஸ்லினா நேச்சுரல் மதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் அதோட 6 டைப்ஸில் ஃபஸ்ட்டு மதுல் அஸ்லி டைப் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து மத்துல் பதல் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் நம்ம மத்துல் அஸ்லி பார்த்தோம் இல்லையா, லாஸ்ட் அதே தான், அதே சேம் தான் வந்து மத்துல் பதலும். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் நான் அது டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். அலீஃப் வாவ் யா, இதோடைய ஹரக்கத் என்ன, அலீஃப்னா ஃபத்தஹ், வாவ்னா லொம்மா, யானா கெஸ்ரா. ஸோ அலீஃப் வாவ் யாக்கு முன்னாடி ஹம்சா வந்திருந்து அந்த ஹம்சாவுக்கு அலீஃபுடைய குறியீடான ஃபத்தஹோ, இல்லை அந்த ஹம்சாவுக்கு வாவோட குறியீடான தொம்மாவோ, இல்லை அந்த ஹம்சாவுக்கு யாவுடைய குறியீடான கெஸ்ராவோ இருந்துச்சுன்னா அதை 2 கவுண்ட்ஸ் மட்டும் நீட்டி ஓதணும். ஸோ லாஸ்ட் அட்டம்ல வந்து நம்ம ஹம்சாக்கு தான் சொல்லி குறிப்பிட்டு பார்க்கல. அலீஃப் வாவுக்கு முன்னாடி, அலீஃப் வாவ் யாக்கு முன்னாடி எந்த லெட்டர்ஸ் வந்திருந்தாலுமே அதற்கு வந்து இதற்கான குறியீடுகள் வந்துருந்துச்சுன்னா நம்ம 2 or 3 கவுண்ட்ஸ் வந்து நம்ம நீட்டி ஓதணும் அப்படிங்கிறத பார்த்தோம்.
மத்துல் பதலில் வந்து அலிஃபாவியாவுக்கு முன்னாடி ஹம்சா வந்திருந்து அந்த ஹம்சாவுக்கு அலிஃபுடைய ஃபத்தஹ் ஒரு வாவுடைய தொம்மா ஒரு யாவுடைய கெஸ்ரா வந்திருந்தா 2 கவுண்ட்ஸ் மட்டும் நீட்டி ஓதணும். ஸோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு வார்த்தையில் மத்துடைய எழுத்துக்களான அலீஃப் வாவ் யா ஆகிய எழுத்துக்கள் அதே உச்சரிப்பு குறியீட்டில் உள்ள ஹம்சாவிற்கு பிறகு வந்தால் அவ்வெழுத்தை 2 மாத்திரை அளவுக்கு மட்டும் நீட்டி ஓத வேண்டும். ஒரு வார்த்தையின் அதாவது ஃபத்தஹ் செய்யப்பட்ட ஹம்சாவிற்கு பிறகோ குறியீடு இல்லாத அலிஃப் வந்தாலோ அல்லது கெசர் செய்யப்பட்ட ஹம்சாவிற்கு பிறகு குறியீடு இல்லாத யா வந்தாலோ அல்லது தொமா செய்யப்பட்ட ஹம்சாவிற்கு பிறகு குறியீடு இல்லாத வாவ் வந்தாலோ அந்த ஹம்சாவை நீட்டி உச்சரிக்க வேண்டும் 2 கவுண்ட்ஸ்க்கு. ஸோ நம்ம எக்ஸாம்பிள் போயிடலாம். எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் ரோவில் பாருங்கள். ஆதம இங்கே வந்து அலீஃப் ஹம்சாக்கு வந்து ஃபத்தஹா வந்திருக்கு. ஃபத்தஹானா எதோடைய சைன்? அலீஃபுடைய சைன். ஸோ அலீஃப் பக்கத்தில் வந்தனால 2 கவுண்ட்ஸ் நம்ம வந்து நீட்டி ஓதுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள். ஈமானன் சேம். அதாவது ஹம்சா வந்திருக்கு, அலீஃப் வந்திருக்கு, அதுக்கு வந்து கெஸ்ரா வந்திருக்கு, நெக்ஸ்ட் வந்து யா வந்திருக்கு. யா வந்து கெஸ்ராவுடைய சைன். ஸோ அதனால் நம்ம வந்து ஈமானன். நெக்ஸ்ட் ஊ ஹம்சாக்கு வந்து லொம்மா ப்ளஸ் வாவ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ரோல பி ஆயாத்தினா ரஅஹு அல் ஆயத். ஸோ இந்த மாதிரி இதுதான் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். இந்த மாதிரி வந்துச்சுன்னா 2 கவுண்ட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து நீட்டி வந்து ஓதணும். அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் மத்துல் பதல். ஸோ நம்ம வந்து மத்துடைய சட்டங்களில் வந்து 2 டைப்ஸ் மெயின் டைப்ஸ் பார்த்தோம். மத்துல் அஸ்லியில் அதில் சப் டைப்ஸாக 2 டைப்ஸ் நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம். மத்துல் அஸ்லி, நெக்ஸ்ட் மத்துல் பதல். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நெக்ஸ்ட் டைப் வந்து மத்துல் இவத். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம்? மத்துல் அஸ்லி பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து மத்துல் பதல் பார்த்தோம். நெக்ஸ்ட் 3rd டைப் வந்து மத்துல் இவத். இது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து தன்வீனுடைய லெசன்ஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஃபத்தஹத்தைன், கெஸ்ரத்தைன், லோமாத்தைன் அந்த மாதிரி. ஸோ வக்ஃபு செய்கிற இடம்னா என்ன? நிறுத்துகிற இடத்துல உங்களுக்கு வந்து தன்வீன் குறியீடு வச்சு எந்த லெட்டர் வந்தாலுமே சரி, தன்வீன் வந்திருக்கு, அதாவது ஃபத்தஹத்தைன் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஃபத்தஹத்தைன் வந்த இடத்த மட்டும் நம்ம வந்து அந்த தன்வீனை எடுத்துகிட்டு ஃபத்ஹாவாக மட்டும் நம்ம வந்து உச்சரிப்போம். அதுதான் அந்த சட்டம். ஸோ இப்போ வந்து ஸ்லைட் பார்க்காம நீங்கள் வந்து இதை நினச்சி பாருங்கள். அதாவது இந்த எக்ஸாம்பிள் இல்லாமல், நான் ஸ்லைடில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் இல்லாமல் நான் ஒரு சூறாலிருந்து ஒரு ஆயத் சொல்கிறேன். ஸோ அதை யூஸ்வலாகவே நீங்கள் அப்படி தான் ஓதிட்டு இருந்திருப்பீங்க. ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. ஸோ இந்த இடத்துல அஃப்வாஜன் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க குர்ஆனில். ஆனால் நம்ம அதை எப்படி மெமரைஸ் பண்ணியிருப்போம்? ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. ஸோ இதுதான் இதோடைய மத்துல் இவத். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து ஃபத்ஹத்தைனுக்கு மட்டும்தான் இது வந்து அப்ளை ஆகும். அதையும் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்கேஸ் வக்ஃபு செய்கிற இடத்துல லொமத்தைனோ கெஸ்ரத்தைனோ வந்துருச்சுன்னா அந்த இடத்துல சுக்கூன் செஞ்சு தான் நீங்கள் வந்து நிறுத்தணும். இந்த ஃபத்ஹத்தைன் வந்திருந்தால் மட்டும் அதை ஃபத்ஹாவாக மாற்றி நம்ம வந்து நிறுத்தணும். அதுக்கு ஒரு சைனாக உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு அலீஃப் கொடுத்துருப்பாங்க. ஃபத்ஹத்தைனுக்கு நெக்ஸ்ட் வந்து ஒரு அலீஃப் கொடுத்துருப்பாங்க வக்ஃபு செய்கிற இடத்துல. ஸோ இப்போ நம்ம சட்டத்துக்குள்ளே டெஃபினேஷன் பார்க்கலாம். ஒரு வார்த்தையின் இறுதியில் ஃபத்ஹத்தைன் என்று சொல்லப்படும் ஃபத்ஹா தன்வீன் வந்தால் அந்த தன்வீனை ஃபத்ஹாவாக மாற்றி நீட்டி ஓத வேண்டும். ஸோ இங்கே வந்து எக்ஸாம்பிள் பாருங்கள். துராபா அப்படி தான் ஓதணும். ஆனால் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க? துராபன், அம்ரன், சஃபன், லம்மன். ஸோ இப்படி கொடுத்துருக்காங்கல்ல. இது எப்படி ஓதணும்னா, வக்ஃபை செய்கிறீங்கன்னா மட்டும் நிறுத்துறீங்க, அந்த இடத்துல வந்து நிறுத்துறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்படி ஓதலாம். இன்கேஸ் நிறுத்தலைன்னா அந்த தன்வீனாக தான் உச்சரிக்கணும். பன் தான் உச்சரிக்கணும். ஃபத்ஹத்தைனாவே தான் அது வந்து உச்சரிக்கணும். நீங்கள் வக்ஃபு செய்கிறீங்கன்னா அந்த இடத்துல துராபா, அம்ரா, சஃபா, லம்மா அப்படி சொல்லி நீங்கள் உச்சரிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். பொதுவாக ஃபத்ஹத்தைனை நிறுத்தும் போது மட்டுமே அலீஃபாக மாற்ற வேண்டும். நிறுத்தாமல் ஓதும் பட்சத்தில் தன்வீனுடைய உச்சரிப்பிலேயே ஓத வேண்டும். ஓகே. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். அதாவது அலீமன் ஹக்கீமா அப்படின்னு சொல்லி இருக்கு. ஹக்கீமன் இருக்குன்னா அதை எப்படி இப்போ நிறுத்தி ஓதுறீங்க அப்படின்னா அலீம்.
அலீமன் ஹக்கீமா அப்படி சொல்லி நிறுத்தி ஓதணும். இன்கேஸ் நீங்கள் கண்டினியூஸாக ஓதுறீங்கன்னா அலீமன் ஹக்கீமன் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஓதணும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இதுதான் மத்துல் இவத். ஸோ மத்துல் அஸ்லி, மத்துல் பதல், மத்துல் இவல் நம்ம வந்து பார்த்துட்டோம். ரொம்ப ஈஸி தான் அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட் பாருங்கள், 4th டைப். அதாவது ஃபஸ்ட் டைப் என்ன பார்த்தோம், மத்துல் அஸ்லி. நெக்ஸ்ட் வந்து மத்துல் பதல். நெக்ஸ்ட் வந்து மத்துல் இவத். இப்போ வந்து 4th டைப் மத்து சிலா சுக்ரா. ஸோ இது வந்து ஈஸி தான். அதாவது ஒரு வார்த்தையின் இறுதியில் ஹா என்ற எழுத்து வந்து அதற்கு லொம்மா அல்லது கெஸ்ரா குறியீடு வருமானால் அவ்வார்த்தையை நிறுத்தாமல் ஓதும் பட்சத்தில் 2 மாத்திரை அளவுக்கு நீட்டி ஓதணும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதில் கன்ஃபியூஷன் வேண்டாம். இது வக்ஃபு செய்கிற இடத்துல வந்தால் அப்படிலாம் கிடையாது. இது வந்து நிறுத்தாமல் நீங்கள் ஓதுறீங்கன்னா மட்டும்தான் இந்த ரூலை வந்து அப்ளை பண்ணும். ஹா வந்திருக்கும், ஹாக்கு லொம்மா இல்லாட்டி கெஸ்ரா வந்திருக்கும். அப்படி வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து நிறுத்தாமல் ஓதுறீங்க அப்படின்னா அதை வந்து நீட்டி வந்து நீங்கள் ஓதணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், கிதாபுன் கோலமுன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி நிறுத்தாமல் நீங்கள் ஓதுறீங்கன்னா அதை எப்படி ஓதணும், கிதாபுஹு கோலமுஹு இந்த மாதிரி ஓதணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், வ உம்மிஹி வ அபீஹ். ஸோ இங்கே ஏன் நான் வந்து வ உம்மிஹி வ அபீஹ் சுக்கூன் வச்சு நிறுத்துறேன்னா அந்த இடத்துல வந்து நான் வக்ஃபு செய்கிறேன். அதனால் நான் வந்து எப்பயும் போல் எல்லா லெட்டர்ஸ்க்கும் நம்ம எப்படி வந்து சுக்கூன் வச்சு நிறுத்துவோம் வக்ஃபு செய்யும் போது அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் ஜாயின் பண்ணி ஓதும் போது மட்டும் அந்த ஹாக்கு வந்து இப்போ வந்து கெஸ்ரா வந்திருக்கு இல்லையா, ஸோ ஒரு கொஞ்சம் நீட்டி ஓதுறோம். வ உம்மிஹி வ அபீஹ் அந்த மாதிரி ஓதுறோம். ஸோ இச்சட்டம் நிறுத்தாமல் ஓதும்போது மட்டுமே செயல்படும். அவ்வார்த்தையை நிறுத்தும் போது எப்பொழுதும் போல் சுக்கூனுடன் நிறுத்த வேண்டும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் அதையும் பார்த்துடலாம். லா தஹுதுஹு சினத்துன். ஸோ இங்கே வந்து ஹா வந்திருக்கு இல்லையா, ஹா வந்து லொம்மா வச்சு வந்திருக்கு. நான் கண்டினியூஸாக ஓதுறதுனால ஹூ அப்படின்னு சொல்லி நான் வந்து அதை நீட்டி ஓதியிருக்கேன். இப்போ இதை எப்படி குரானில் ஃபைன் பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஹாக்கு பின்னாடி வந்துட்டு இப்போ உங்களுக்கு கெஸ்ரா வந்திருக்குன்னா அந்த கெஸ்ராக்கு பக்கத்தில் ஒரு சின்ன யா வந்திருக்கும். இதே லொம்மா வந்திருக்கு அப்படின்னா அந்த ஹாக்கு மேலே லொம்மா வந்திருக்குன்னா அந்த அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன வாவு வந்திருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து இது மத்து சிரா சுக்ரா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஹாக்கு வந்து கெஸ்ரா வந்துருச்சுன்னா யாவும், ஹாக்கு வந்து லொம்மா வந்துருந்துச்சுன்னா வாவும் சின்னதாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு இது மத்து சிலா சுக்ரா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே பாருங்கள், இந்த ஸ்லைடில் பிஇதினிஹி லஹு லஅல்லஹு வ உம்மிஹு. ஸோ இந்த மாதிரி. ஸோ இந்த சட்டம் பொறுத்த வரைக்கும் ஆயத்துல் குர்சியில் நிறைய இடத்துல இந்த ஹூ வருது. ஸோ அதனால் அதை நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். அது பாருங்கள், தஹுதுஹு சினத்துன். ஸோ இங்கே ஏன் தஹுதுஹு ஏன் சொல்கிறோம், ஹா வந்திருக்கு, ஹாக்கு லொம்மா வந்திருக்கு. ஃபத்ஹாவோ லொம்மாவோ வந்துச்சுன்னா அந்த ஹாவை நம்ம நீட்டி ஓதணும். ஸோ நெக்ஸ்ட்டு லஹூ மாஃபி சமாவாத்தி. இங்கே வந்து லஹூ மாஃபி, ஏன் லஹூ ஹாக்கு லொம்மா வந்திருக்கு. நெக்ஸ்ட் அதே போல் யஷ்ஃபஉ இந்தஹு இல்லா பிஇذنஹ். ஸோ இங்கே வந்து இந்த ஹூ அப்படின்னு சொல்லி நீட்டுறோம், பிஇذنஹ் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுறோம். ஏன்னா வக்ஃபு செய்கிறோம் அந்த இடத்துல. அங்கே பாருங்கள், வக்ஃபு செய்கிற இடத்துல ஹாக்கு கெஸ்ரா வந்ததுனால ஒரு சின்ன யா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதே போல் தான் மின் இல்மிஹி மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ. இப்போ நீ நிறுத்தாமல் ஓதுறீங்கன்னா இல்மிஹி அப்படின்னு ஓதலாம். அந்த இடத்துல நீங்கள் வக்ஃபு செய்கிறீங்கன்னா இல்மிஹ் இல்லா பிமா ஷாஅ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓதணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், வசிய குர்சியுஹு ஸமா. இங்கே வந்து யுஹூ ஸமா நம்ம வந்து ஓத முடியாது, ஏன்னா அங்கே வந்து சுக்கூன் வந்திருக்கு இல்லையா, அதனால் அது நம்ம வந்து குர்சியுஹு ஸமா அவ்வளோதான். வலா யுதுஹு ஹிஃப்துஹுமா. ஸோ இங்கே வந்து நம்ம கண்டினியூஸாக ஓதுறதுனால ஹாக் லொம்மா வந்திருக்கு, அதனால் நீட்டுறோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுதான் மத்து சிலா சுக்ரா. ஸோ ரொம்ப சிம்பிள்.
ஹாக்கு வந்து கெஸ்ராவோ லொம்மாவோ வந்துருந்துச்சுன்னா நீங்கள் நிறுத்தாமல் ஓதுறீங்க, ஜாயின் பண்ணி ஓதுறீங்க அப்படின்னா அதை வந்து நீட்டணும். அவ்வளோதான் இந்த மத்து சிலா சுக்ரா. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நெக்ஸ்ட் டைப் ஹுருஃபுல் முகத்தாத், அதாவது மத்துல் அஸ்லியில் மொத்தம் 6 டைப்ஸ் பார்த்துருந்தோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் டைப் மத்துல் அஸ்லி, மத்துல் பதல், மத்துல் இவத், மத்து சிலா சுக்ரா, இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஹுருஃபுல் முகத்தாத். ஸோ இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அதோட நேம் மேபி உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், ஹுருஃபுல் முகத்தாத் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன சட்டம் அப்படின்றத பார்க்கலாம். ஹுருஃபுல் முகத்தாத் என்றால் தனித்து உச்சரிக்கும் எழுத்துக்கள் ஆகும். ஸோ இப்போவே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும், தனித்து உச்சரிக்கும் எழுத்துக்கள். அதாவது இந்த எழுத்துக்கள் குர்ஆனில் உள்ள சில அத்தியாயங்களில் ஆரம்பத்தில் வரக்கூடிய எழுத்துக்கள் ஆகும். இந்த எழுத்துக்கள் ஃபத்ஹா, கெஸ்ரா, லொம்மா போன்ற குறியீடுகள் இன்றி வரும், அதாவது எந்த ஒரு குறியீடும் இல்லாமல் வரும். அது வந்து குர்ஆனில் ஸ்டார்டிங் ஆஃப் த ஆயத்தில் வந்து இருக்கும். இந்த ஹுரூஃபுல் முகத்தாத் என்பது 2 வகைகளாகும். முதல் வகையானது 2 மாத்திரை அளவும், இரண்டாம் வகையானது 6 மாத்திரை அளவும் நீட்டி ஓத வேணும். அதாவது இதுக்கு ஹுருஃபுல் முகத்தாத்துக்கு 2 டைப்ஸ். அதில் ஃபஸ்ட் டைப் வந்து 2 கவுண்ட்ஸ் நீட்டி ஓதணும், போதும், அது மட்டும்தான் பண்ணணும். நெக்ஸ்ட் டைப்புக்கு வந்து செகண்ட் டைப்புக்கு 6 கவுண்ட்ஸ் வந்து நீங்கள் நீட்டி தான் ஓதணும். ஸோ இரண்டாம் வகை அந்த எழுத்தின் மேலுள்ள மத்துடைய அடையாள குறியீட்டை வைத்து அறிய முடியும். அதாவது ஒரு வேவ் மாதிரி வந்திருக்கும், அந்த அடையாள குறியீடை வச்சுட்டு நம்ம வந்து இதுதான் 6 கவுண்ட்ஸ் நீட்டி ஓதக்கூடிய மத் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இதே 2 கவுண்ட்ஸ் ஓதுறதுக்கு வந்து சகைரா அளவுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து 2 கவுண்ட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து நீட்டி ஓதுனா போதும். அந்த மத்துடைய சிம்பிள் வந்து அந்த அப்ராக்சிமேட்லிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஒரு சிம்பிள் அந்த மாதிரி இருக்கும், ஒரு வேவ் மாதிரி. அது வந்துச்சுன்னா 6 கவுண்ட்ஸ், இல்லை சகீரா வந்துச்சுன்னா 2 கவுண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் இந்த மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா, இந்த மாதிரி அதை வந்து தனித்தனி லெட்டர்ஸாக தான் நம்ம வந்து உச்சரிக்கணும். அதை வந்து ஜாயின் பண்ணி, அதை ஃபத்ஹா கெஸ்ரா லொம்மா இல்லாதனால நம்ம தனியாக தான் அதை வந்து உச்சரிக்கணும். ஓகே, ஸோ இந்த எழுத்துக்களில் மத்துடைய குறியீடு இல்லாமல் 2 மாத்திரை அளவிற்கு ஓதக்கூடிய எழுத்துக்கள் 5 எழுத்துக்கள் ஆகும். அதாவது சகைரா கொடுத்துருப்பாங்க, 2 கவுண்ட்ஸ்க்கு மட்டும் நீட்டி ஓதணும் அப்படிங்கிறது இந்த 5 லெட்டர்ஸ்க்கு. ஹா, யா, தாக், ஹா, ரா. இது நீங்கள் வந்து ஷார்ட் ஃபார்மில் ஹைய தொஹ்ரின் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து இதை படிச்சுக்கணுன்ட்டு இல்லை, சகீரா அளவுக்கு சிம்பிள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ஹரக்கத்து இருந்துச்சுன்னா 2 கவுண்ட்ஸ் வந்து நீங்கள் நீட்டி ஓதிக்கலாம். அண்ட் அந்த வேவ் மாதிரி அந்த அப்ராக்சிமேட் சிம்பிள் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை 6 கவுண்ட்ஸ் வந்து நீங்கள் நீட்டி ஓதிக்கலாம். ஸோ இந்த 5 எழுத்துக்களையும் 2 மாத்திரை அளவுக்கு நீட்டி ஓத வேண்டும். மீதமுள்ள எழுத்துக்களை 6 மாத்திரை அளவுக்கு நீட்டி ஓத வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், தோஹா, அவ்வளோதான். ஏன்னா அங்கே வந்து சகீரா தான் கொடுத்துருக்காங்க, 2 கவுண்ட்ஸ் மட்டும் நீட்டினா போதும். நெக்ஸ்ட் வந்து யாசீன். ஸோ யா, அது வந்து 2 தான், 2 கவுண்ட்ஸ். யா சீன் 6 கவுண்ட்ஸ் வரைக்கும். ஏன்னா அங்கே வந்து அந்த 6 கவுண்ட் சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க, 6 கவுண்ட்ஸுடைய மத்துடைய சிம்பிள். நெக்ஸ்ட் பாருங்கள், கேஃப் ஹயா ஐன் சாத். ஸோ அந்த சகைராவுடைய சிம்பிள் வந்துச்சுன்னா 2 கவுண்ட்ஸ், அதாவது சின்ன அலிஃப் வந்துருச்சுன்னா 2 கவுண்ட்ஸ், அந்த வேவ் மாதிரி சிம்பிள் வந்துருந்துச்சுன்னா 6 கவுண்ட்ஸ். அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா, நூன். ஸோ இந்த சட்டத்தில் வந்து அலீஃப் என்ற எழுத்தை மட்டுமே வந்து நம்ம எப்பயும் போல் அலீஃபா தான் சொல்லணும், அது எந்த நீட்டும் செய்யக்கூடாது. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் வந்து ஹுரூஃபுல் முகத்தாத். அதோடைய 2 டைப்ஸ் என்னென்னா 2 கவுண்ட்ஸ் நீட்டி ஓதுறதும் 6 கவுண்ட்ஸ் நீட்டி ஓதுறதும். சகீரா வந்துருந்துச்சுன்னா 2 கவுண்ட்ஸ், இல்லை அந்த மத்துடைய 6 கவுண்ட்ஸோட சிம்பிள் வந்துருந்துச்சுன்னா 6 கவுண்ட்ஸ் நீட்டி ஓதணும். இதை வந்து தனித்தனியாக லெட்டர்ஸாக ஓதணும். அலீஃப் வந்தால் மட்டும் அதை அப்படியே ஓதணும், அதை எந்த நீட்டிலுமே செய்யக்கூடாது. அதாவது அந்த 2 கவுண்ட்ஸ் நீட்டுற லெட்டர்ஸ் வந்து மொத்தம் 5, ஹா, யா, தா, ஹா, ரா. அது வந்து ஷார்ட் ஃபார்மில் ஹைய தொஹ்ரின் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட் வந்து மத்து தம்கீன்.
மத்து அஸ்லியோடைய 6 டைப்ஸில் லாஸ்ட் டைப் நம்ம வந்துட்டோம். அதுதான் மத்து தம்கீன். ஸோ மத்து தம்கீன் என்பது வாவ் மற்றும் யாவுடைய சட்டமாகும். வாவும் யாவும் லொம்ம செய்யப்பட்ட வாவிற்கு பிறகு சுக்கூன் செய்யப்பட்ட வாவ் வந்தாலோ, கெஸ்ரா செய்யப்பட்ட யாவுக்கு பிறகு சுக்கூன் செய்யப்பட்ட யா வந்தாலோ அந்த வாவையும் யாவும் நீட்டி ஓத வேண்டும். ஸோ வாவுடைய சைன் என்ன? லொம்மா. யாவுடைய சைன் என்ன? கெஸ்ரா. ஸோ லொம்ம செய்யப்பட்ட வாவுக்கு பிறகு சுக்கூன் செய்யப்பட்ட வாவோ இல்லாட்டி கெஸ்ரா செய்யப்பட்ட யாவுக்கு பின்னாடி சுக்கூன் செய்யப்பட்ட யாவோ வந்துச்சுன்னா அதை நீட்டி ஓதணும். அதுதான் இந்த சட்டம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். தாவூத் தாவூத். ஸோ இங்கே வாவ் வந்திருக்கு, வாவுக்கு லொம்மா வந்திருக்கு, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன வாவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது சுக்கூனுடைய உச்சரிப்பு. ஸோ தாவூத். இல்லீன் இல்லீன். இங்கே ஈன் ஏன் ஓதுறோன்னா யாக்கு கெஸ்ரா, அதுக்கு பக்கத்தில் சுக்கூன் செய்யப்பட்ட யா வந்திருக்கு. ஸோ அதனால் நீட்டி ஓதுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். தாவூத். ஸோ இது வாவுக்கும் எக்ஸாம்பிள், வாவுக்கு உண்டான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் அந்நபியீன். ஸோ இங்கே யா வந்திருக்கு பார்த்தீங்களா, யா கெஸ்ரா வந்திருக்கு, அதுக்கு பக்கத்தில் ஏன் நபி அந்நபியீன் ஏன் அப்படி ஓதுறோம்? சின்ன யா கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேலே, அந்த சின்ன யா வச்சு நம்ம இதை 2 நீட்டி ஓதுறோம். நெக்ஸ்ட் வா இதா ஹுய்யீதும் ஹுய்யீதும் ஈதும் அப்படின்னா யா ப்ளஸ் சுக்கூன் செய்யப்பட்ட யா இப்படி வந்திருக்கனால அதை நம்ம நீட்டி ஓதுறோம். ஸோ இந்த சட்டம் இடையில் வரக்கூடிய எழுத்துக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், வக்ஃபு செய்கிற இடத்துல பொருந்தாது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ஒரு குவிக் ரிவிஷன் பார்த்துடலாம். இந்த கிளாஸ் 21ல் நம்ம அஹ்காமுத் மத் பார்த்துருந்தோம். அல் மத் அப்படின்னா நீட்டுதல் அப்படின்ற பொருள் தரும். 2 கவுண்ட்ஸ்லேருந்து 6 கவுண்ட்ஸ் வரைக்கும் உள்ள டைப்ஸ் எல்லாமே நம்ம இதில் பார்த்துருந்தோம். மத்துடைய லெட்டர்ஸ் அலிஃப் வாவ் யா. அதில் 2 டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். மத்துல் அஸ்லி, மத்துல் ஃபரீஇ. மத்துல் அஸ்லினா நேச்சுரல் மத். இன்றைக்கி நான் நேச்சுரல் மத்தோடைய 6 டைப்ஸ் தான் பார்த்துருந்தோம். ஸோ நேச்சுரல் மத்னா இயற்கையான மத். அதை 6 டைப்ஸ் என்னென்னா மத்துல் அஸ்லி, மத்துல் பதல், மத்துல் இவத், மத்துல் சிலா சுக்ரா, ஹுரூஃபுல் முகத்தாத், மத்துல் தம்கீன். இந்த 6 டைப்ஸுமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நான் இதற்கான ப்ராக்டிஸ் செஷன் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்லைட்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன் கலர் வேரியேஷனோட. இன்ஷால்லா அதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், மத்துல் அஸ்லியில் மத்துல் அஸ்லினா என்ன படித்தோம்? யா அலிஃப் வாவ் யா, அதோடைய சைன் ஃபத். யானா கெஸ்ரா, வாவ்னா தொம்மா, அலீஃப்னா ஃபத்ஹா அப்படின்னு சொல்லி படிச்சிருந்தோம் இல்லையா? அதே குறியீடு உள்ளது இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கலர் கோடில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் மத்துல் பதல்னா அதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் மத்துல் இவத் படித்தோம் இல்லையா, அது மத்து சிலா சுக்ரா ஹா உடையது. நெக்ஸ்ட் ஹுருஃபுல் முகத்தாத் அதாவது தனித்து ஓதுறோம் இல்லையா, அதுக்கு. நெக்ஸ்ட்டு மத்து தம்கீன் இப்போ லாஸ்ட்டாக படித்தோம் இல்லையா, வாவோ யாவோ, அது அந்த ரூல் கொடுத்துருக்கு. அதுக்கான சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் அங்கே போடப்பட்டிருக்கு. ஸோ இது இந்த சார்ட் நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இதுக்கான பயிற்சியும் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். கலர் கோடட் ப்ளூ கலரில் மத்துல் பதலுடையோடதும், ரெட் கலரில் மத்து அஸ்லியோடதும். ஸோ அதை எப்படி ரீட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். குல்லஹா அப்படி வருமா? இதே ப்ளூ கலரில் வந்துச்சுன்னா மத்துல் பதல் படித்தோம் இல்லையா, அந்த ரூலும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடில் நெக்ஸ்ட் 3 ரூல்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் அந்த மாதிரி நிறைய ஸ்லைட்ஸில் ப்ராக்டிஸ்க்காக நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். அதெல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பயிற்சி 4ல் பாருங்கள், அதில் ரெட் கலர், ப்ளூ கலர், க்ரீன் கலர், ஒயிட் கலர் எல்லாமே ஓகே. ஆனால் ஆரஞ்சு கலரில் அல்லாஹூ கொடுத்துருக்காங்க அதில் கலர் கோடில். ஏன்னா அங்கே நம்ம அல்லாஹுடைய லாமுடைய சட்டம் படிச்சிருப்போம் இல்லையா, ஸோ அதை ஞாபகப்படுத்திருக்கிறது தான். எப்படி படிச்சிருப்போம்? அல்லாஹுன்ற வார்த்தைக்கு முன்னாடி ஃபத்ஹோ லொம்மாவாக இருந்தோம், அந்த அல்லாஹை வல்லினமாக ஓதணும் இல்லாட்டி மெல்லினமாக ஓதணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அந்த ரூல் அங்கே அப்ளை ஆகுது. அதையும் இந்த இடத்துல நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ்.
மாஷா அல்லாஹ் இந்த பாடம் 21 வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் நல்லா பெரிய கிளாஸ் மாதிரி தெரியும். இதவே வந்து தனித்தனியாக போட்டிருந்தா உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோன்றிருக்கும். அதனால தான் ஒரே வீடியோவில் இந்த 6 டைப்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அது மதில் 2 டைப்ஸ் இருக்குல்ல, மதுல் அஸ்லி அண்ட் மதுல் ஃபரி. நெக்ஸ்ட் கிளாஸில் இன்ஷா அல்லாஹ் நம்ம மதுல் ஃபரி உடைய டைப்ஸ், அதுலேயே ஒரு 6 டைப்ஸ் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.